கம் கணபதியே நம. மயூரி சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இங்கே பேச போகிறது பக்தியும் ஆன்மீகமும் பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஆன்மீகம் என்பது வேறு, பக்தி என்பது வேறு. பக்தி என்பது நம் மனதில் ஆழ பதிந்து தெய்வத்திடம் நம்மை அர்ப்பணிப்பது தான் அந்த பக்தி. ஆன்மீகம் என்பது அது நான் இப்போ ஆன்மீகத்தில் இருக்கேன், அவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்க, இப்படி சொல்லுவது தான் ஆன்மீகம். ஆன்மீகம் வேறு, பக்தி வேறு. இப்போ நம்ம நிறைய பேர் மாலை போட்டுட்டு ஐயப்பன் மலைக்கு போகிறாங்க, நிறைய பேர் முருகனுக்கு மாலை போட்டுட்டு போகிறாங்க. இப்போ நம்ம இங்கே முருக பக்தர்களை பற்றி நம்ம இங்கே சொல்ல போகிறோம். இப்போ நான் பார்க்கும்போதெல்லாம் முருக பக்தர்கள் நிறைய இளைஞர்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம இளைஞர்கள் ரொம்ப மாறி மாறி வர்றாங்க. முருகன் என்றாலே பேரழகன் என்று பொருள். அந்த வெறும் முருகன் அழகு மட்டும் இல்லை, அவர் அனைத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் என்று சொல்லலாம். ஏன் மற்றுள்ள தெய்வங்கள் தரமாட்டாங்களா? தருவாங்க. சிவன் என்பவர் 3 தெய்வங்கள், முப்பெரும் மூர்த்திகள் உள்ளார்கள். ஒன்று காப்பது, அழிப்பது, படைப்பது என்று சொல்லுவாங்க. படைப்பதில் பிரம்மாவும், காப்பதில் விஷ்ணுவும், அழிப்பதில் சிவபெருமானும்னு சொல்லுவாங்க. ஆனால் அழிப்பது தான் சிவபெருமானின் நோக்கமா என்றால் இல்லை. என்ன அழிக்கிறார்? அவர் மனிதரை அல்ல அழிப்பது. அவர் அழிக்கிறார் என்றால் அராஜகத்தை, அக்கிரமத்தை, ஒருவர் நமக்கு செய்யும் துரோகங்களினால் ஒருவர் மனுஷருக்கு ஒரு இந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணுறார். துரோகம் பண்ணும்போது என்ன ஆகும்? அவர் ரொம்ப மனதார ரொம்ப நொந்து போய் தெய்வத்தை வணங்குகிறார். அப்போது என்ன ஆகும்? படைக்கும் தொழிலான பிரம்மதேவர் வரமாட்டார், காக்கும் தெய்வமான விஷ்ணுவும் வரமாட்டார். விஷ்ணுவிடம் எல்லாம் சொல்லலாம், கடைசியாக வந்து நிற்பவர் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானுக்கு அதே போல உதவி செய்வதற்காகவே, அதாவது சிவபெருமானுக்கு உதவி செய்வதற்கல்ல, நமக்கு உதவி செய்வதற்காக அவரின் திருக்குமரனான நமது குமரகுருபரன் இருக்கிறார். முருகப்பெருமானாகவும் கந்தனாகவும் கடம்பனாகவும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் எந்த நாமத்தில் வேண்டுமானாலும் அவரை வணங்கலாம். கந்தனுக்குத்தான் 1000 நாமங்கள். முருகன் என்று சொல்வார்கள், குமரன் என்று சொல்வார்கள், அப்படி அநேக நாமங்கள். கார்த்திகேயன் என்று சொல்வார்கள். கார்த்திகை பெண்களால் வளர்ந்ததால் அவர் கார்த்திகேயன் என பெயர் பெற்றார் என்று சொல்லுவார்கள். அப்பனுக்கே உபதேசம் செய்ததால் அவர் குரு பரனாகிவிட்டார். இதே போல நிறைய அநேகம் நாமங்களில் அவர் அறியப்படுகிறார். ஏன் இந்த முருகனை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த குலதெய்வம் நமக்கு தெரியவில்லையோ, அப்போ எனக்கு இந்த நம்ம குலதெய்வத்தை தெரியலை, எங்கள் குலதெய்வம் யாருன்னே தெரியலை, எங்கள் தாத்தா காலத்தோட அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கு தெரியலை, எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வந்த நாளில் இருந்து அப்பாவோட தெய்வம் தான் குலதெய்வம்னு கும்பிட்டுட்ருக்காங்க, அப்போது நாங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்றது, எங்களுக்கு குலதெய்வம் தெரியலை, அப்படி சொல்கிறவங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம் முருகப்பெருமானே நமது குலதெய்வம் என்று. ஏனால் அவர்தான் அனைத்திலும் அவர் சிரேஷ்டமாக உள்ளார். நமது ஆதிமூல கணபதி என்று சொல்லுவோம். ஆனால் அவரை வணங்கிவிட்டு எல்லாம் செய்யலாம். ஆனால் நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாதவர்கள் தைரியமாக அந்த சுப்பிரமணியனையே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இனி முருகனை பற்றி நம்ம சொல்ல போனோன்னா, அவர் துஷ்டர்களுக்கும் அருள் பாலிக்கிறார், துஷ்டர் அல்லாத நல்லவங்களுக்கும் அருள் பாலிக்கிறார். ஏன்னா பக்தியால் நம்ம 1000 கெடுதல் செஞ்சாலும் அந்த சமயத்துக்கு முருகா நான் பண்ணிட்டேன், எனக்கு நீதான் அடைக்கலம் என்று சொல்லி அவங்க காலடியில் விழுந்தால் அந்த முருகப்பெருமான் மன்னித்து அருளுகிறார். ஆனால் மற்றுள்ள தெய்வங்களுக்கு அப்படி இல்லை. சிவபெருமானிடம் நேர்மையாக சென்றால் மட்டுமே தான் அவர் அருள் பாலிக்கிறார். நம்ம அம்பாள் அதே போல நமது அம்பாளும் அன்னையவள், அவளும் நமக்கு தேவையான உதவிகளை அம்பாள் செய்கிறாள். இப்படியாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அவரவர் இஷ்டப்படி என்ன வேணாலும் வேண்டிக் கொள்ளலாம்.
இந்த தெய்வத்தை வணங்கினால் இது, இந்த தெய்வத்தை வணங்கினால் இதுன்னு. உங்களுக்கு செல்வம் வேண்டுமா, முருகனை பிடிச்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணுமா, முருகனை பிடிச்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது நடக்கணுமா, முருகனை பிடிச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன தேவை, வேலை வேணுமா, முருகனை பிடிச்சுக்கங்க. இப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் முருகன் முருகன் என்று சொல்வதனால் முருகன் சிவப்பிரசாதி. அப்படின்னா சீக்கிரமாக வரத்தை கொடுப்பவர் முருகன். அதனால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற அந்த முருகனை தான் இப்போ எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுபோல் இப்போ பக்தர்கள் அனைவரும் தைப்பூசம் அன்று, தைப்பூசத்திற்கு முதல் நாளோ கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயோ இவங்க மாலை போடுவாங்க. அது போடும்போது சில ஆன்மீக அன்பர்கள் நல்ல பக்தியாக ஆன்மீகத்தில் இருப்பாங்க. ஆன்மீக தொடர்பு உடையவர்களுக்கு அந்த பக்தியும் சேர்ந்தே இருக்கும். ஏன்னா அவங்க ஆன்மீகத்தில் சிறு வயதிலிருந்தே நம்ம தாய் தந்தையர் அவங்கள பழக்கி விட்டுருப்பாங்க. இப்போ ஆன்மீகத்திலேயே ஊறி வந்த பெற்றோர்களுக்கு அவங்க கருவில் இருக்கும்போதே அவங்க பூர்வீக அவங்களோட அந்த பரம்பரை காரணமாக நல்ல குழந்தைகள் பிறக்கும். பாக்கியுள்ள குழந்தைகள் மோசம் என்று சொல்லவில்லை. ஆன்மீக தொடர்புடைய அன்பர்களுக்கு அவங்க அம்மா பக்தியாக இருப்பாங்க. அப்பாவுக்கு கும்பிட நேரம் இருக்காது. அந்த அம்மா ஏதாவது ஒரு தெய்வத்தையும் மனசார ஏற்றுக்கொண்டு எனி டைம், அதாவது எல்லா நேரமுமே தெய்வத்தையே வணங்கி வணங்கி இருப்பாங்க. அவங்க சாப்பிட போனாலும் தெய்வம். சில வீட்டுகளில் எதை சமைச்சாலும் அந்த உணவை சாமிக்கு படைச்சிட்டு தான் அப்படி அவங்க சாப்பிட்ற பழக்கம் உண்டு. இதே போல் நல்ல நல்ல கதை படிப்பது, நல்ல நல்ல காரியங்கள் பார்க்குறது, டெய்லி கோவிலுக்கு போகிறது, சாதுக்களுக்கு ஏதாவது தர்மம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆச்சார அனுஷ்டத்தில் வளர்ந்தாலோ இல்லை பாவப்பட்டவங்களை, இதில் பணக்காரோ பாவங்களோ வித்தியாசம் கிடையாது. அந்த ஆன்மீக தொடர்பு மற்றும் பக்தி, உண்மையான பக்தியால் அதே போல் இருக்கிறவங்களுக்கு உண்மையான பக்தியால் இருக்கிற ஒரு அம்மாவோ பெண்ணோ அவள் உண்மையான பக்தியாக இருக்கும்போது அவளுக்கு வரக்கூடிய கணவன் பக்தி இல்லாத ஒருத்தனாக தான் சேருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான் இணையும். அதாவது மனைவிக்கு அதிகமான பக்தியும் ஆன்மீக தொடர்பும் இருக்கும், ஆனால் கணவனுக்கு அது இருக்காது. ஏனென்று கேட்டால் இப்படி ஒரு அசுர குணத்தில் இருக்கும் ஒருவர் அங்கு கணவனாகவோ மனைவியாகவோ வந்தால் மட்டுமே தான் அவர்களுக்கு இவங்களை திருத்த முடியும். ஏன்னா இவங்க ஏதாவது கொடுமைப்படுத்தணும், இவங்களை உபதிரவிக்கணும். அப்படி உபதிரவிக்கும் போது இவங்க எப்போ பார்த்தாலும் தெய்வமே என்னுடைய கணவன் இப்படி இல்லை மனைவி இப்படி, எனக்கு எனக்கு எப்போ தான் இதிலிருந்து ஒரு விடுதலை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே தெய்வத்தை கூப்பிட்டே இருப்பாங்க. அப்படி கூப்பிடும்போது ஆமாம் நீ எப்போவுமே என்ன கூப்பிட்டே இருக்க, உண்மையிலே உனக்கு நல்லது தரேன், அவனை நான் திருத்தி தரேன், இல்லை அவளை நான் திருத்தி தரேன் அப்படிம்பாங்க. சில வீட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் துன்பத்துக்கு மிகவும் ஆளாகிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் கணவன்களுக்கு வெளியில் வேலை இருக்கும், வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கும், பாதிக்கப்படுறது பெண்களாகத்தான் இருக்கும். சில வீடுகளில் பெண்களுக்கு அந்த பக்தியே இருக்காது. ஏன் ஒரு தெய்வம் கூடி போட மாட்டாங்க. கேட்டால் இல்லை எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை, தெய்வம் என் மனசில் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் சில வீட்டில் ரொம்ப ஆச்சார அனிஷ்டமாக இருப்பாங்க, ஆனால் யாருக்கும் தர்மம் பண்ண மாட்டாங்க. ஒரு சொல்லுவாங்க, நாயே எறும்ப கூடி நான் துரோகம் பண்ணினதில்லை, அப்படிப்பட்ட எனக்கு இந்த சோதனை, நான் எந்த ஒரு எறும்புக்கு கூடி நான் துரோகமே பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு புழுப்பூச்சிக்கும் கூடி துரோகம் பண்ணலைன்னு. அந்த சமயம் ஏதாவது ஒரு புழுப்பூச்சியே வந்தால் ஒரே அடி, அப்போ அதை கேட்டால் அது என்ன கடிக்க வந்துச்சு, அடிச்சது, இவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம புழுப்பூச்சிக்கு துரோகம் பண்ணலைன்னா அந்த உயிரை நம்ம கொன்னுட்டோம். அப்போ புழுப்பூச்சிக்கு நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி இந்த மனைவிக்கு இந்த கணவன் எல்லாருக்குமே இதொரு பக்தி இதொரு பக்தின்னு இரண்டு ஆன்மாக்கள் இணைவதில்லை. அப்படி இணைந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே அதையும் மீறி நல்ல ஆன்மாக்கள் அப்படிங்கிறது ஆத்மாவில் தெய்வ சக்தி நிறைந்த ஒரு தம்பதியருக்கு பிறக்கிறது ஒரு நல்ல தெய்வ சக்தியோட ஒரு குழந்தை தான் பிறக்கும். ஏன்னா அது அந்த சமயத்தில் தான் அந்த குழந்தை உருவாகும். அப்படி உருவான குழந்தைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆயுசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாலாரிஷ்டதைன்னு சொல்லுவாங்க. 3 வயசு சில குழந்தைகளுக்கு ஜாதகமே எழுத மாட்டாங்க.
கேட்டால் 3 வயசு முடியட்டும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லுவாங்க. எங்கிட்டையும் வருவாங்க. அப்போ சில ஜாதகங்கள் நான் பார்க்கும்போது அந்த குழந்தை கருவில் இருக்கும்போதே எனக்கு என்னுடைய பகவதி எனக்கு அது காட்டி கொடுக்கும். இந்த குழந்தை இப்படி பிறக்கும், இது ஆணாக இருக்கும், இது பெண்ணாக இருக்கும், இந்த குழந்தை பிறந்தால் இது இப்படி இருக்கும், அப்பாவுக்கு இப்படி இருக்கும், தாத்தா இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு சொல்கிறது அந்த சக்தினால் நமக்கு அது சொல்லக்கூடிய. நம்மகிட்ட எந்த இதுவும் இல்லை. தெய்வங்கள் நமக்கு ஒரு சக்தி அளிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியை நம்ம வளர்த்துறது பக்தியால் வளர்த்தலாம். நம்மளை ஆன்மீக தொடர்பும் வேணும். அந்த ஆன்மீக தொடர்பில் நமக்கு பக்தி நிறைஞ்சிருக்கணும். தெய்வம் நம்மள ஆத்மாவில் உறுதியாக இருக்கணும். அதுக்கு முன்னோர்களோட ஒரு நல்ல ஒரு வம்ச வழியாக நமக்கு அந்த இது கிடைக்கணும். தலைமுறையாக நமக்கு கிடைச்ச அந்த ஒரு பாக்கியம். அதனால் நமக்கு அந்த பாக்கியம் நமக்கு வந்து சேரும். சொல்லுவாங்க, என் தாத்தா சாமி ஆடி இருக்கிறார், உங்கள் அப்பா ஆடவே இல்லை, அந்த இது பேரனுக்கு கிடைக்கும். ஏன்னா அங்கே தாத்தா போயிருப்பார். அந்த தாத்தா மறுபிறவி எடுத்துகிட்டு வந்து இந்த மகளோட வயிற்றுலையோ மகன் வயிற்றுலையோ பிறக்கும்போது அது தெய்வீக பிறவி. அது சொல்லும். சில குழந்தைகள் 5 வயசுலேயே குறி சொல்லுவாங்க, இவன் சொல்வது நடக்கும் அப்படிங்கிறது. அது தெய்வீக குழந்தை. அந்த மாதிரி தெய்வீக குழந்தைகளுக்கு ஒரு பிரத்யேக ஒரு இது இருக்கும். அதே போல் எல்லாருக்குமே அந்த மாதிரி தெய்வீக குழந்தை கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை என்றே சொல்லலாம். என்ன காரணம்? ஒன்றில் அப்பா நெகட்டிவ் சக்தியாக இருப்பார், அம்மா இந்த மாதிரி ஒரு சக்தியாக இருப்பார். அம்மாவுக்கு எப்பவுமே அழுது கொண்டு இருந்தாலும் இவர் இப்படி தான், இவரை திருத்தலாம் என்று அம்மா மனதில் நினைச்சால் ஒரு தெய்வீக குழந்தை பிறக்கும். இவங்க வேற எதுக்காக இருந்தால் இவங்களுக்கு இதுதான் வேற மனசில் அந்த பெண்ணை ஒரு பெண்ணாக பார்க்காமல் தன்னுடைய சுகத்துக்காக பார்த்தால் அந்த குழந்தை அரக்கனாகத்தான் பிறக்கும். அரக்கன் அப்படிங்கிறது நல்ல குணமுள்ள பிள்ளையாக அது கிடைக்காது. இவங்களும் அதே போல் பக்தியாக இருந்தால் நாளடைவில் அந்த குழந்தைக்கு அந்த குணம் மாறலாம். அம்மாவின் அந்த நல்ல பழக்கத்தினால் அது மாறலாம். பிறவியில் இந்த குணங்களெல்லாம் கொண்டவர் நல்லவர்களாக இருப்பார்கள். அடுத்து இப்போத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காரியத்துக்காக மட்டுமே தான் அவங்க நடந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. உண்மையான பக்தி ஒரு சிலருக்கு மட்டுமே. இப்போ நம்ம சின்ன வயசு பக்தர்களை எடுத்துக்கலாம். முருகனுக்கு மாலை போடுறவங்களும் சரி, நம்ம சபரிமலைக்கு மாலை போடுறவங்களும் சரி, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஆகும்போது மாலை போட்டு கடைசி வரைக்கும் அந்த தை மாதம் வரைக்கும் விரதத்தில் இருக்கிறவங்க பெரிய பாக்கியவான்கள். அப்படி யாருமே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி போடுறவங்க நிறைய பேருண்டு, உண்மையான பக்தி உள்ளவங்க நிறைய பேருண்டு. ஆனால் அந்த உண்மையான பக்திக்கு அவங்களுக்கு என்றைக்குமே சோதனைகள் தான் இருக்கும். கடவுளே ஏன் என்ன இப்படி சோதிக்கிற, எனக்கு ஒரு நல்லதையே தரமாட்டேங்க. ஏன்னா திருமண தடங்கள் இருக்கும், குழந்தை பேர் இருக்காது. இதில் அவங்க என்ன சொல்லி மாலை போடுவாங்க? இன்ன காரணத்துக்காக தான் நான் மாலை போடுறேன், நான் மாலை போட்டு நான் அங்கே வரேன். அதாவது முருகனுக்காக இருந்தாலும் சரி, சபரிமலைக்காக இருந்தாலும் சரி, இன்ன காரணத்துக்காக தான் நான் மாலை போடுறேன். அப்போ உனக்கு எதிர்பார்ப்பு உண்டு. அப்போ நீ ஐயப்பனுக்காக நீ போடலை, நீ போட்டிருக்கிறது உன் சுயநலத்துக்காக. நீ சாமிக்கு நீ உன்னை கொடுக்கவே இல்லை. நீ எப்படி மாலை போடணும்? உனக்கு முருகா நான் உன்னை ஏற்றுக்கிறேன், என்னுடைய எல்லா பிரச்சனையும் உனக்கு தான் அப்படின்னு நீ எந்த காலமே சொல்லலை. எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு நல்ல ஒரு கார் வேணும், வேற என்ன வேணும்? நான் அமெரிக்காவை போகணும், என் பொண்ணுக்கு பெரிய வரன் கிடைக்கணும், பின்ன வேண்டிக்குவாங்க, என் கணவன் எனக்கே சொந்தமாக இருக்கணும் அப்படின்னா அதோட அர்த்தமே வேற. அவருக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம், வேற ஏதாவது ஒரு தொடர்பில் இருப்பாருன்னு அர்த்தம். அப்போது இப்படி சுயநலத்துக்காக பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மாலை போட்டால் அவங்க எதிர்பார்ப்பு, முருகா நான் உனக்காக மாலை போட்டேன்னு ஒருத்தராவது சொல்லி நான் கேட்டதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா யாரும் முருகனுக்காக போட்டு நான் பார்த்ததும் இல்லை. எல்லாருமே போடுறது என்ன காரணத்துக்காக? என் தம்பிக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அந்த பையன் எப்படின்னா கொஞ்சம் மாற்றுத்திறனாளி பையன்தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த குழந்தை மூத்த பையன், இந்த வேலையை பண்ணடா அப்படின்னா அவன் பண்ணிடுவான், எது வேணாலும் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு இளைய அந்த தம்பி நம்ம இந்த காலகட்டத்தில் பையன் மாதிரி அந்த பையன் இவனுக்கு கல்யாணம் பண்ணால் மட்டுமே தான் அவனுக்கு கல்யாணம் ஆகும். அந்த நேரத்தில் இந்த பையன் 3 வருடம் தன்னை வருத்தி என் அண்ணனுக்கு திருமணம் ஆக வேண்டும்
அப்படின்னு நினச்சி அலகு குத்திட்டு 3 வருஷம் நடந்தே போயிருக்கான். என்ன வச்சா என்னுடைய அண்ணன் திருமணம். ஆனால் அவருடைய ஜாதகம் நான் ஆராய்ச்சி பண்ணதில்லை. நான் சொன்னேன், இவருக்கு திருமணம் நடக்கக்கூடாது, நடத்தாதீங்க. ஏன், அவனுக்கு ஒன்றுமே தெரியலை. அந்த திருமணம்னா என்ன, அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது, மைக் எப்போ வைப்பாங்க, பாட்டு எப்போ வைப்பாங்க, எனக்கு நான் எப்போ தாலி கட்டுவேன், இந்த 3 தான் தெரியுமே ஒழிய மற்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாத ஒரு சின்ன குழந்தையாக அந்த பையன் வளர்ந்தான். இவன் கல்யாணம் பண்ணினா மட்டுமே தான் சின்னவருக்கு கல்யாணம் ஆகும். அப்போ ஆனால் அந்த பையன் பக்தி தான், பக்தியாக அவனுடைய நினைப்பெல்லாம் என் அண்ணன் திருமணம் ஆகினால் மட்டுமே தான் எனக்கு பெண் இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணி அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் நடக்குமோ அப்போ தான் நீ பண்ணணும், இல்லாட்டி நீ வீட்டில் ஏறாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவனுக்காக அழகு குத்தவில்லை, தன் அண்ணனுக்காக குத்தினான். ஏன், இங்கே சுயநலம், பக்தியாது இல்லை. அவன் என்ன வேண்டி இருக்கணும், என் அண்ணன் சூதுவாது தெரியாதவனாக இருக்கான், அப்போது என் அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவை கொடு, அவனுக்கு பகுத்தறிவை கொடு, அவன் திருமணமாகி என்ன பண்ண வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஒரு இதை கொடு அப்படின்னு தானே நீ வேண்டணும். நீ என்ன வேண்டிட்டு போகிற, அவனுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகணும், அவன் போனால் தான் எனக்கு பொண்ணு வரும் அப்படின்னு உன் சுயநலத்தால் 3 தடவை அலகு குத்தினேன். அவருடைய ஜாதகத்தில் அங்கு எனக்கு காட்டி கொடுக்கல. அந்த கல்யாணம் 2 வருஷம் தள்ளி போடுங்க, கல்யாணம் நடத்தாதீங்க, மீறி கல்யாணம் நடந்தால் 2வது மாதத்தில் பிரிஞ்சிருவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த தாய் தந்தையருக்கு இந்த பையனை கல்யாண கோலத்தில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இந்த கல்யாணம் நடத்திட்டாங்க. நடத்தி 2 மாதத்தில் அவங்க பிரிஞ்சும் போயிட்டாங்க. இவன் 3 வருஷம் அலகு குத்துனதுக்கு வேண்டி முருகன் என்ன செஞ்சார், நீ ரொம்ப வருத்தப்பட்டு 3 வருஷம் குத்திட்ட. இவன் என்ன சொன்னான், 3 வருஷம் அலகு குத்திக்கிறேன்னு. முருகன் பொறுத்துக்குவானா, பாவம் இல்லை, சரி எனக்குன்னு வேண்டி இவன் வருத்திட்டு இருக்கான், அண்ணனை பற்றி அவனுக்கு தெரியலை, அதனால் கல்யாணம் நடத்துகிறேன்னு முருகன் அந்த வரத்தையும் கொடுத்து கல்யாணம் முடிஞ்சாச்சு, இதுவும் பிரிஞ்சாச்சு. இப்போ தம்பியும் கல்யாணம் பண்ணிட்டாரு, ஹாப்பியாக இருக்குது. பெரியவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான், அவருக்கு பெண்ணும் போயாச்சு, அவர் அப்படியே இருக்கார். இப்படி நம்ம என்ன காரியம் வேண்டுனாலும் முருகன் சாதிச்சு தருவார். அதுக்கு தான் முருகர். பணம் இல்லையா, நீ முருகன்ட்ட வேண்டுக, எது இல்லையோ முருகன் எல்லாமே உனக்கு தந்துடுவார். நீயும் ஹாப்பியாக இருந்துக்கலாம், மிக மிக மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம். நீ கேட்டது தான் முருகன் கொடுவார். ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் பக்தர்களே, நம்ம மாலை போட்டு போகிறோம், நீங்கள் உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். இது இனியாவது நீங்கள் மாலை போடும்போது உங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்கள் பிரச்சனை எல்லாம் தெரியாதவர் அல்ல அந்த முருகன். முருகனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம படைத்த கடவுளுக்கு தெரியாதா நம்மளை பற்றி, நீ எதுக்கு வர்ற அப்படின்னு தெரியும். அப்போ நீ என்ன பண்ணணும், முருகா நான் உனக்காகத்தான் மாலை போட்டேன், என்னுடைய எல்லா பிரச்சனையும் உன்னுடையது தான், அதை எப்படி தீர்த்து வைக்கணுமோ நீ அதை தீர்த்து வையப்பா அப்படின்னு நீ சொல்லணும். அப்போது ஒன்று சொல்லுவதற்கு பதில், அதாவது ஒரு வேண்டுதல் உனக்கு இருக்கும், தீர்த்து வைப்பான்னு 1000 வேண்டுதல் அந்த முருகன். இனிமேல் அப்படி செய்து பாருங்கள். நிறைய பேர் போகிறாங்க, சபரிமலைக்கு மாலை போடுறாங்க. போகிறதுக்கு அதாவது நாளைக்கு 1ஆம் தேதி மாலை போடணும், முன்னத்த நாள் வரைக்கும் நல்ல அழகாக தண்ணி அடிச்சுக்குவாங்க, எல்லா தீய பழக்கங்களும் இருக்கும், என்னெல்லாம் நடத்த முடியுமோ எல்லாமே நடத்தி முடிச்சிருவான். முடிச்சுட்டு மாலை போட்டாச்சு, அந்த சபரிமலைக்கு போகிறாலோ இல்லை நம்ம பாத யாத்திரை போனாங்களோ, இப்படி போகும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அவர் எதுக்கு போகிறாருன்னா என் வீட்டில் பிரச்சனைகள் மாறுறதுக்கு தான், பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அதெல்லாம் இந்த எண்ணத்தில் தான் போகிறாங்க. இந்த 40 நாளைக்கும் அவர் நல்ல பிள்ளை. அந்த அந்த விரதம்னா அப்படி ஒரு கடின விரதம், அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களும் கிடையாது. இந்த கடின விரதம் எடுக்கிறவங்களும் யாராக இருக்க மாட்டாங்க, தரையில் தான் படுத்துக்கூடும். அது வரைக்கும் பட்டு மெத்தையில் படுத்திருப்பாங்க, தரையில் தான் கிடப்பாங்க. பெண் சவவாசம் இல்லை, வேற குடிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. முருக பக்தர்களும் அப்படியே நல்ல பஜனை பண்ணுவாங்க, நல்ல இது பண்ணுவாங்க, சுத்த சைவமாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அப்படியே தன்னை வருத்தி அழகு குத்துவதும் சாமியோட இதாகிறதும் பாட்டு படிக்கிறதும் எல்லாம் பார்க்குறக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நம்ம சின்ன பசங்க. அப்போ அவங்கள பார்த்தா சின்ன வயசுலேயே
இவன் என்ன தெய்வீகமாக இருக்க, முருகனாவே இருக்கானே, இவ்வளவு நல்லா. அம்மா மகிழ்ந்து வருப்பா. எதனால மகிழ்ந்து வரும்? இப்போ வீட்டில் சபரிமலைக்கு மாற போடுறவங்க அவன் ஐயப்பன் சாமி, அந்த ஐயப்பன் சாமியை சாமி சாமின்னு சொல்லிட்டு அம்மா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அப்பாவே இருந்தாலும் சாமி அப்படின்னு நினச்சி அந்த இருமுடி கெட்டு இவங்க தலையில் வைக்கும்போது காலில் விழுந்து கும்பிடுவாங்க. யார் விழறாங்க? மாதா பிதாக்கள். மாதா பிதாவின் காலில் விழ வேண்டிய நீ உன்னை ஐயப்பனாக ஏற்ற அவங்க காலில் விழுந்து ஐயப்பா காப்பாத்துன. அப்போ என் பிள்ளைய காப்பாத்துன்னு அவங்க சொல்றது இல்லை, ஐயப்பா நல்லா வாழவே எங்களைன்னு. அப்போ யார்? மகன், முன்னால் நிற்கிற மகன் மாலை போட்டிருக்கான், அதுதான் ஐயப்பன். கடவுளாக நினச்சன போவான். போய் மாலையை 40 நாள் விரதெல்லாம் முடிஞ்சு மலை ஏறி போய் பிரசாதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் எல்லாம் இது பண்ணி மறுபடியும் அம்மா கால் தொட்டு வணங்கி அம்மா அப்பா அவங்க இது பண்ணி ஐயப்பனா எல்லா இது இருமுடி கட்டு வந்து தூங்குவான். அடுத்த நாள் தொடங்கும் ஆரம்பம். அடுத்த நாள் போவான், கள்ளு ஷாப்புக்கு போவான், குடிப்பான். வீட்டில் வந்து எந்த அம்மா காலை தொட்டு தொழுவாங்களோ அவங்களுக்கே கிடைக்கும் அடி. எந்த மனைவி கடவுளாக கும்பிட்டு இது பண்ண கிடைக்கும் அவங்களுக்கும் அடி. இந்த மாதிரி தான் இங்கே நடந்துட்டுருக்கு. அப்போது ஐயப்பனா இருக்கிறவ போயிட்டு வந்ததும் மாறும். நீ ஐயப்பனா மாறி விட்ட நீ அங்கே போயிட்டு வந்த பிறகும் உன்னுடைய குணத்தை மாற்ற. ஏன் இந்த மண்டல காலத்தில் மட்டும் உன் குணம் இப்படி? அதுக்கு பிறகு ஏன் நீ அப்படி மாற மாட்டேங்கிற? அதுக்கு பிறகு உனக்கு தோணல, இந்த 40 நாள் நான் எவ்வளவு நல்லா இருந்தேன், இவ்வளவு நல்லா இருந்தது, ரொம்ப சுகமாக இருந்தது. அந்த தெய்வமாகவே எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது. ஏன் அதுக்கு பிறகு உனக்கு அந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்கல? ஏன்னா நீ நடந்து கொள்ளும் விதம் அப்படி. அதனால் உனக்கு எந்த நன்மையும் கிடைக்க போகிறதில்ல. 40 நாள் எப்படி இருந்ததோ அந்த புண்ணிய பலன் மட்டுமே தான் உனக்கு. அதுக்கு பிறகு நீ செய்யும் தீமைகளுக்கு தகுந்தவாறு காலம் முழுக்க உனக்கு தண்டனை தான். அதே போல் முருக பக்தர்கள், அது பெரியவங்கன்னு சொல்லலாம், ஐயப்ப பக்தர்கள் எல்லாம். ஆனால் முருக பக்தர்கள் சின்ன பசங்க, ரொம்ப நல்ல நல்ல பசங்க. அந்த போகிற இதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அவங்க போகிற அந்த நடையெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு குழந்தைகளும் அப்படியே முருகனை மாதிரி இருப்பாங்க. அவ்வளவு தெய்வீகம். அவங்களோட அந்த பச்சை ட்ரெஸ்ஸும் காவி ட்ரெஸ்ஸும் அவ்வளவு அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது பக்தி பரவசமாக அப்படின்னு அவங்கள முருகனாக நம்ம ஏற்றிருக்கோம். ஆனால் இவங்க போயிட்டு வருவாங்க, அதுவும் மண்டல காலமும் தைப்பூசம். எப்படி போகிறாங்க? நடந்து. சின்ன பையங்க கூட நடந்து போகிறத பார்த்தா அவ்வளவு நமக்கு ஒரு பாவம், இந்த குழந்தைக்கு எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு. திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா காலில் ரத்தம் வடியும். திரும்பி வரும்போதும் 3 நாள் அந்த காலை இப்படியே பார்த்தா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சங்கடமாக இருக்கும். காலெல்லாம் வெடித்து இதாகி தன்னை வருத்தி அவ்வளவு போயிட்டு வந்து இந்த கால் போயிட்டு வந்துடும். போயிட்டு வந்தது முருகனோட வேஷம் கலைஞ்சாச்சு. அது முடிஞ்சு அங்கே என்ன வேண்டுனானோ எல்லாம் இது பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு அவன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போவான். அந்த பெண் பிள்ளைகளோட அந்த சில்மிஷங்கள், இதுவரை முருக பக்தனாக இருக்கிற வரைக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாது. செல்ஃபோனோ அதோ இதோ ஒன்றும் இல்லை, யாருமே கான்டாக்ட் இல்லை. ஏன்னா அந்த முருகன் ஆயிடுச்சு, ஐயப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது அதுக்கு பிறகு இங்கே சண்டை நடக்கும். அந்த பெண்ணோட ஏதாவது தொடர்பு வந்து அது பிரச்சனையாக இருக்கும். அது வரைக்கும் நல்லவங்களாக இருந்தது புத்தி மாறும். தண்ணி, அப்புறம் பாக்கு வைக்கிறது, இதெல்லாம் இந்த பாக்கு வைக்க நிறைய குழந்தைகளோட உதடுகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஹேஷ் வைக்கிறது இங்கே நம்ம இப்படி எடுத்து இங்கே வைப்பாங்க. இங்கே வந்து ஒரு மெயினான ஒரு வெயின் உண்டு. அந்த வெயின் எங்கே போன தெரிஞ்சு தான் வைக்கிறான்னு நினைக்கல, டாக்டர்களுக்கும் கூட தெரியாது. ஏன்னா நானும் ஒரு டாக்டர் தான். அப்போது இவங்க வைக்கிறது அந்த கரெக்டாக இதுகளுக்கு எப்படி தெரியுது? சின்ன பசங்க கூட வைக்கிறாங்க. அவங்க வைக்கும்போது கரெக்டாக அந்த வெயின் இங்கே இருக்கிற வெயின் அங்கே பிரெயினில் அது கரெக்டாகும். இது இங்கே வைக்கும்போது அவனுக்கு லகரி மண்டையில் ஏறுது, அதோட போதை ஏறுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு 2 காரியம் நடக்கும். ஒன்று, அவன் தன்னிலை மறந்து பழசெல்லாம் மறந்துடுவான், ஏதோ நடந்துட்டு இருப்பான். அவனுக்கு எதுவுமே வேண்டாம், அவனுக்கு வேலை வேண்டாம், வெட்டி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், அவன் இதுக்கு அடிமையாயிட்டான். அடுத்தது நடக்கும், இங்கே வச்ச இதில் வந்து அந்த வெயின் டேமேஜ் ஆகி அங்கே வந்து புற்றுநோய்க்கு இதாகிடும். அடுத்தது அவனுக்கு நடக்கும், ஆண்மையில இழந்துருவான், அவனுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது. அடுத்த ஒன்று நடக்கும், எப்போவுமே ஸ்டொமக் பிரச்சனை அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும், வயிறு எப்போவுமே இதாக இருக்கும், அவனுக்கு மலச்சிக்கல், அதோட மூலவியாதி, அந்த மூலம் அது புற்றுநோயாக கூடி மாறலாம்.
குழந்தையின்மை, இந்த மாதிரி அவன் செய்யும் ஒவ்வொரு தவறு, இதெல்லாம் போயிட்டு வந்தவருக்கு சில குழந்தைங்க, நான் எல்லாரையுமே சொல்லலை, சிலருடைய பழக்க வழக்கங்கள் மிகவும் தப்பாக இருக்கு. ஆனால் சில குழந்தைகளை பார்த்தா பக்தியாக இருக்கும், அது கடைசி வரைக்கும். அது அந்த மாதிரி பெற்றெடுத்த குழந்தைகள் தாய் தந்தையர் செய்த புண்ணியம் இல்லை, இந்த குழந்தைய கிடைக்க இவங்களும் புண்ணியம் பண்ணியிருக்கணும், இப்படி ஒரு அம்மா அப்பாவை கிடைக்கிற அந்த குழந்தையும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது தெய்வீகமான குழந்தைங்க. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்படி போகிறீங்க, போகும்போது உங்கள் எண்ணம் நீங்கள் மொத்தமாகவே முருகனாக மாறிட்டீங்க. முருகனாக மாறின உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றுமே வேண்டாம், நீ தான் முருகனாச்சே. முருகா உனக்கு என்ன வேண்டும்? ஒன்றும் வேண்டாம், நான் தான் முருகன். அப்போது என்னுடைய எல்லா காரியம் அந்த முருகனுக்கும் தெரியும் இல்லையா? அப்போ நமக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போ நமக்கு தேவை என்ன? நம்மளுடைய எல்லா காரியங்களும் முருகன் பார்த்துக்குவான். இவ்வளோ வருந்து நீ போறி அவன் பார்க்காம இருப்பானா? நிச்சயமாக பார்த்து நமக்கு தேவையான எல்லா பொருளும் இடும். செல்வத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய கோடீஸ்வர சாமி நம்ம திருப்பதி சாமி தான். திருப்பதிக்கு அடுத்தபடியாக செல்வ வளமேல உள்ளது யாருன்னு கேட்டால் முருகப்பெருமான் தான். தமிழ்நாடை பொதுவாக எடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தான் முதல் ஸ்தானம். சிவாலயங்கள் நிறையவே சிதலடைஞ்சு போயிருக்கும். ஏன்னா சிவன் அப்படி தான். ஏன்னா அது லிங்க வடிவமாக எங்கே சிவாலயம் பார்த்தாலும் நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், எந்த சிவனா நிறைய கோவில் உடி சிதிலடைஞ்சு பாழடைஞ்சு கிடைக்கும் நிறைய இடத்துல. நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவில் மட்டுமே தான் நம்ம கரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பாக்கி எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா அது மோசமான நிலைமையில் இருக்கும். எந்த முருகன் கோவிலாவது மோசமான நிலையில் இருக்கா? ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு பக்தர் வருவார் முருகன். ஏன்னா முருகன் சும்மா இருக்க முடியாது. முருகனுக்கு எப்போவுமே, ஏன்னா பேர் அழகன் தானே, முருகனுக்கு தானே எப்போவுமே அழகாக நல்லா இருக்கணும், அங்கே வரும். அதனால் சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதியே முருகனாக தான் இருப்பார். திருப்பதியோட மருமகன்னு சொல்லலாம் இல்லையா? அதனால் நிச்சயமாக அவர் பணக்காரரை தான் இருப்பாங்க. ஏன்னா திருப்பதி கொடுத்தாரா இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் இவர் அப்படி செல்வத்துக்கு அதிபதி. அந்த செல்வம் யார் கண்ணீரோடு போனாலும் முருகன் காப்பாற்றுவார். இனி முருகனை பற்றி நம்ம சொல்லணும். முருகன் எதுக்கெல்லாம் அவரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு நம்ம இது பக்தி பாத யாத்திரை இதெல்லாம் போயிட்டு வர்ற அந்த பக்த குழந்தைகள் திரும்ப வரும்போதும் நீங்கள் இந்த குணத்தை மாற்றுங்க. உண்மையிலே போயிட்டு அந்த திரும்ப வந்துட்டு நம்ம தான் போயிட்டல, இனி அடுத்த தைப்பூசத்துக்கு தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அந்த பச்சை நீங்கள் பசுமையாவீங்க. பச்சை சும்மா கிடைக்கல. ஆரஞ்சாக இருந்தாலும், ஆரஞ்சு வண்ண நிறமாக இருந்தாலும், காவி நிறமாக இருந்த ஆரஞ்சும் காவி, அந்த காவி வண்ணமாக இருந்தாலும், பச்சை நிறமாக இருந்தாலும், பச்சை மயில் வாகனம்னு சொல்கிறனால தான் பச்சை நிறம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா காவி வஸ்திரம்தான் முருகனுடையதுன்னு சொல்லுவாங்க. ஆன்மீகவாதிகள் காவி உடுக்கிறது இதுதான். பச்சை பசுமையாக இருக்கணும், நம்ம நல்லா வாழணும். சின்னஞ்சிறுசுகளெல்லாம் பச்சையை கட்டிக்கங்க, எங்களை போல் வயதானவங்கெல்லாம் காவியை கட்டிக்கும் அப்படி. அப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே உங்களுக்கு பக்தி பாத யாத்திரை இருக்கிற ஆன்மீக அன்பர்கள் பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று, இனி நீங்கள் போகும்போது உங்களுக்கு 1000 கவலைகள் 1000 எண்ணங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் முருகன்கிட்டயே கொடுத்துருங்க. முருகா நான் இப்படி தான். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நான் ஜாதகமும் பார்க்கறதுனால நான் இது மருத்துவமும் பார்க்குறேன், ஜாதகமும் பார்க்குறேன். இங்கே நாங்கள் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு நடத்துகிறோம். பாவப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே நம்ம மருத்துவத்துடன் மருத்துவ ஜோதிடமும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இப்போ இந்த நாங்கள் ட்ரஸ்ட்டு 2009 தொடங்கினோம். 14 வருஷம் ஆயிடுத்து. இந்த பாவப்பட்டவங்களுக்கெல்லாம் நாங்கள் மாதம் ஒரு முறை இந்த மாதிரி அரிசி பருப்பு உணவு, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். நிறைய பாவப்பட்ட வயசான அம்மாமாருக்கு தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அவங்கள இதட்ட ஒரு இருக்கிறவனுக்கு அல்லாமல் இல்லாத எதுக்கு அப்படி கொடுக்குறேன்னா, நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு போனீங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டாலே தாய் தந்தையரை ஒதுக்குறவங்க தான். இது பணக்கார தாய் தந்தைகள் தப்பிச்சிட்றாங்க. பாவப்பட்ட ஏழை தாய்மார்கள் ரொம்பவே, அதுவும் கணவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த 1 மாதம் எப்படியாவது இருப்பாங்க. அடுத்தது மருமகள் நல்ல மருமகளாக இருந்தால் அவங்க மாமியாவே ஏற்றுக்குவாங்க. இப்போ எனக்கு இந்த ஊருக்கு வந்த பிறகு எனக்கு நான் 20 வருஷமாக பார்க்குறேன், எப்படியே ஒரு இதில் சுயநலம் அதிகமாக இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவை என் கணவன் என் குழந்தைகள் இவங்க மட்டுமே தேவை. கணவனின் அம்மா தேவையில்லை, ஆனால் அவளோட அம்மா வேணும். அவளோட அம்மா இது, அதுக்கு கணவனும் உடந்தையாக இருக்க, எம்மா தான் எனக்கு பெருசு அப்படின்னு அவரும் நினைக்கிறது இல்லை. அதனால என்னன்னா செலவுக்கு கொடுக்க மாட்டாங்க. உனக்கு அம்மா வேணுமா நான் வேணுமானா
பசங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல பாசமான பசங்க சொல்லுவாங்க, எனக்கு அம்மா போதும், பெண்கள் எனக்கு எப்போ வேணாலும் கிடைக்கும், தாய் கிடைக்காது. அப்படிங்கிற பசங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இறைவன் கொடுப்பார். இல்லை நீ தான் வேணும் அப்படின்னு போனால் அதற்குரிய தாயின் தண்டனையும் நீ கண்டிப்பாக நீ அனுபவிப்பார். நாளை உனக்கும் இதே தான் கீதை அப்படின்னு. அதனால தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும் வரை ஒருவாய் சோறு போடுங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களை பாதுகாத்து இப்படி கொண்டு வர தாய் தந்தையரை நீ ஒரு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் உன் தாய் தந்தையர் உனக்கு சோறு போட்டாங்க இல்லையா கஷ்டப்பட்டு, திருப்பி அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு ஒருவாய் சோறு உனக்கு கொடுக்கக்கூடாதா? இதுக்கு விலக்கு யாராவது சொல்ல, விலக்கு மீன்ஸ் உங்கள்ட்ட மனைவிகள் கொடுக்க வேண்டாம், நம்ம தனியாக போவோம்னு சொன்னால் தனியாக போய்க்குவோம், அம்மாவுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும், அது நம்ம கடமை கடைசி வரைக்கும் அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்றைக்குமே நன்மை கிடைக்கும். இனி நோய்வாய்ப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் முருகன்தான், செல்வத்துக்கும் முருகன்தான், வேலை இல்லாததுக்கும் முருகன்தான், எல்லாத்துக்கும் நம்ம முருகன்தான். அதனால் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் முருகப்பெருமான் தான் சொல்லணும். இனி முருகன்கிட்ட என்ன வேண்டலாம்? அதாவது முருகன்கிட்ட நோய்க்கு வேண்டினால் உடனடியாக நோயை தீர்க்கும் ஒரு நல்ல ஒரு கடவுள் அவராகத்தான் இருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டவங்க எப்படி இருக்காங்க? அழுது புலம்பிய கடவுளே, இனி என்ன டாக்டரெல்லாம் கைவிட்டுட்டாங்க, இனி எனக்கு யாருமே இல்லை முருகா, இனி கடைசி எனக்கு நீதான் முருகா அப்படின்னு. அதுக்கு தான் அவர் வேல் வச்சிருக்கிறாரு. அந்த வேல் எதுக்கு? இந்த வேலை அனுப்புவார், வேலும் மயிலும் துணை. அந்த வேலும் மயிலும் துணைன்னு நம்ம சொல்லும்போதே அந்த வேலும் மயிலும் நமக்கு துணையாக இருந்து முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். முருகன் எப்போவுமே நேரில் வரமாட்டாங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வழி சொல்லுவாங்க. முருகா நீ நேரில் வானா கண்டிப்பாக வரமாட்டாங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் சொல்ல வைப்பார். இப்போ என்னை உங்களிடம் சொல்ல வைத்தது போல். அப்போ இப்போ நமக்கு ஒரு நெஞ்சு வலி வருது. எதனால் வருது? அதிகமான கவலையினால் வருது. அந்த நெஞ்சு வலி வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டிகள் வரலாம். இந்த கட்டிகள் வந்தால் அதுவும் உதிரம் சம்பந்தமாக, உதிரம்னா ரத்தம்னு அர்த்தம். ஒரு நெஞ்சு வலிக்கும் ரத்தம்தான் காரணம். ஒரு கட்டிகள் உருவாத அந்த கட்டி எப்படி ரத்தங்கள் அங்கங்கே க்ளோட் ஆகி அது கட்டியாக ரூபம். எதனால் கட்டி வருது? நீ ஏதாவது பாவம் செஞ்சுருந்தேன்னா உனக்கு கட்டி வரும். அந்த பாவம் செய்யலைன்னா கூடி உனக்கு கட்டி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உனது மன இறுக்கம். ஆண்களுக்கு தான் இப்போ நான் பார்த்ததில் நிறைய பேருக்கு திடீரென்று ஆண்களுக்கு நெஞ்சு வலி ஏன் வருகிறது? மன இறுக்கம், மன அழுத்தம். எதனால்? வீட்டில் மனைவியால் ரொம்ப சங்கடப்படுற ஆண்களுக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன்? அதே போல் ரொம்ப துக்கம் வந்தால், தொழில் நஷ்டமானால் அவங்களுக்கு அந்த மன இறுக்கம் தாங்க முடியாது. ஏன்னா ஆண்கள் சுலபமாக அழமாட்டாங்க, பெண்கள்னா அழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உதிரம் கண்ணீரா ஆறா பெறுகிற ஒரு வரம் கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால் கணவன் திட்டினாலும் அப்பா அம்மா திட்டினாலும் யார் திட்டினாலும் அவர் என்று ஒப்பாரி வைத்து அழுதுருவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மன இறுக்கெல்லாம் வராது. ஆனால் ஆண்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருகிறது? எதனால் அவங்களுக்கு அந்த ஏன்னா தாங்க முடியாதனா மக்களால் துயரம், மனைவியால் துயரம், வேலையால் துயரம், தொழில் நஷ்டங்கள், அது ஆஃபீஸர் தன்னை விட மேலதிகாரியால் இப்படியே வந்து மெல்ல அவனுக்கு லைட்டாக தலைவலி ஆரம்பிக்கும். திடீரென்ற அந்த ஒரு பிபி மாதிரி வரலாம். பிபி இல்லாதவங்களுக்கும் மன அழுத்தம் வரலாம். இதனால் ஆங்காங்கே இரத்தங்கள் க்ளோட் ஆகிடும், இரத்த நாளத்தில் அடைப்பு ஏற்படும். அடைப்பு ஏற்படும் போது ஒரு சின்ன வலி இருந்துகிட்டே இருக்கும். வாயுன்னு சொல்லிட்டு வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி இஞ்சி இதெல்லாம் குடிச்சிட்டே இருப்பான், கவனிக்க மாட்டான். கடைசியாக ஒரு அட்டாக் வரும்போது தான் ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஒரு ஸ்டண்டு வைக்கிறேன், 6 லட்சம் ஆஞ்சியோ பண்ணணும் என்ன. ஆனால் அவங்கள விட ஒரு மருத்துவர் இருக்கிறார். நான் டாக்டரை குறை சொல்லவில்லை, கண்டிப்பாக ஒன்றும் இல்லாதன்னா டாக்டர்கிட்ட தான் போகணும். கண்டிப்பாக மருத்துவரிடம் சென்று எல்லா டெஸ்ட்டும் பண்ணுங்க, உனக்கு என்ன வியாதின்னு நீ தெரிஞ்சுக்கோ. ஆனால் உடனடியாக நீ ஆப்ரேஷன் பண்ணாத, தேவை என்றால் பண்ணலாம். ஆனால் அதுக்கும் ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால் பெரிய மருத்துவர். அவர்தான் நமது முருகப்பெருமான். அவரிடம் சொன்னால் க்ஷண நேரத்தில் அவர் அதை மாற்றி தருவார். அதற்குரிய மந்திரமே உண்டு. அருணகிரிநாதர் ஒரு மகா மந்திரத்தை எழுதினார். அவர் எழுதினது வேல் வகுப்பு. அதை தொகுத்து நமது அருள்மிகு சச்சிதானந்த சுவாமியார் அவர்கள் வேல்மாறல்
இதாக தொகுத்து வழங்கி 64 பாடலாக எழுதினார். அது நம்ம நினைப்போம் வேல்மாறல், அது நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஆனால் அந்த வேல்மாறலின் சக்தி நாம் நினைக்கிற மாதிரி சக்தி கிடையாது. ஒரு அபார சக்தி வாய்ந்த மந்திரம் அது. அதே போல சிவபெருமானின் மந்திரங்களும் மகா மந்திரங்கள் தான். ஆனால் இந்த வேல்மாறல் யாரெல்லாம் வீட்டில் மாலை நேரத்திலோ காலை நேரத்திலோ ஒலிக்கிறதோ அவர்கள் வீட்டில் எந்த குறையும் இல்லை. ஏன்னா முருக செல்வமும் கொடுப்பார், நோயையும் தீர்ப்பார், நமது அனைத்து காரியங்களையும் அவர் வெற்றியாக்கி தருவார். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு நமக்கு தனியாக போக பயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. முருகனோட ஒரு மந்திரம் வேல்மாறலே உண்டு. அதை தனித்து வழி நடப்பவர்களுக்கு ஒரு மந்திரம் உண்டு. அதை சொல்லிட்டே நம்ம போனோம்னா வேலும் மயிலும் நம்ம கூட துணையாக வரும். முருகன் வர்றதுக்கு வருவா, அது வரும். நம்ம தான் முருகனை கூட்டிகிட்டு போகிறோமே, அப்போ நம்ம தனிப்பாதையில் பயமில்லை, நமக்கு அழகாக போகலாம். அடுத்த ஒரு மந்திரம் உண்டு. எதற்கு அப்படின்னா, நம்மளை யாராவது கெடுக்க வருவாங்க, நமக்கு எப்போவுமே துரோகம் பண்ணுறாங்க இந்த காலத்தில், அதுதான் உண்டு. நல்ல சிரித்து நம்மக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் பின்னால் வெட்டு வைப்பாங்க. அப்போது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் ஒரு மந்திரம் உண்டு. நம்மை துரோகம் செய்வதற்கு வேலும் மயிலுமே பார்த்துருவார், அது ஒன்று. அடுத்து முக்கியமான ஒரு மந்திரம், அதுதான் உதரத்தில் ஏற்படும் அடைப்புகளை நீக்கும் மகா மந்திரம். அப்போ ஆண்கள் சுலபமாக அழமாட்டார்கள்னு சொன்னேன் இல்லையா? அப்போ பெண்கள் அழுது அவங்களோட இது தீர்த்துக்கிறாங்க. ஆண்கள் அழாமல் அப்படியே மனசில் அந்த இறுக்கத்தோடு இருந்து தான் ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வருது. எதுவுமே ஒன்றும் இல்லை, எல்லாம் இப்படி தான். அப்படியே பூ போல் நீங்கள் எடுத்துக்கணும். இது இப்படி தான், பையன் இப்படியா, அவன் அப்படி தான், மனைவி இப்படி, அவள் அப்படி தான், ஆஃபீஸர் இப்படி, நீ எல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கோ. அப்போ உனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஈஸியாக எடுத்து பழகிட்டேன்னா எந்த மன இறுக்கமோ ஒன்றும் இது பண்ணாது. தொழில் நஷ்டமாக ஏன் கவலைப்படுற, இதில் விட்டது அதில் எடுத்துக்கலாம் இப்படின்னு போவோம். ஆனால் யாருக்குமே அது தோணாது. பெண்களுக்கு ஏன் கட்டி வர்றது அப்படின்னா, பெண்கள் நிறைய காரியங்கள் அப்படியே இது பண்ணி நெகட்டிவ் எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவாக அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. எதை பண்ணலாம், அது நடக்காத காரியத்தை நினச்சி பழசையெல்லாம் நினைச்சு எப்போ என்னமோ நடந்திருக்கும், யாரோ துரோகிச்சிருப்பாங்க, இல்லை எதுவோ ஒன்று நடந்திருக்கும், அவங்களுக்கு அவங்களோட பின்னால் திரும்பி பார்த்தால் அவங்களுக்கு ஏதோ சோகங்கள் நடந்திருக்கும், எப்போவோ நடந்திருக்கும், அதை நினச்சி கட்டி உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ பெண்களுக்கு அப்படி வரும். அழுதால் அது வேற, ஆனால் இவங்களுக்கு மன இறுக்கத்தினால நினச்சி கட்டி வரும். அப்படி வந்தவங்களுக்கும் இங்கே ஒரு வேல்மாறலில் ஒரு இப்போ நான் ஒரு 3 மந்திரம் மட்டும் சொல்லுவேன், அது நான் படித்து காமிப்பேன். இது நீங்கள் உங்கள் யூடியூப்பில் அடித்து பார்க்கும்போது வேல்மாறல் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதில் நிறைய விசேஷங்கள் உண்டு. ஒரு அம்மாவுக்கு பயங்கர நெஞ்சு வலி. அந்த அம்மா ரொம்ப ஏழ்மையான நிலையில் உள்ள ஒரு அம்மா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டாக்டர்கிட்ட போனாங்க. அம்மா உனக்கு 2 அடைப்பு இருக்குது, 6 லட்சம் ஆகும் அப்படின்ட்டாங்க. இந்த அம்மா பார்த்தாரு, பாத்திரம் தேய்ச்சி கழுவி வீட்டு வேலைக்கு போகிற அந்த அம்மாவுக்கு 6 லட்சம் ஏது. அவர் பார்த்தாரு, வேண்டாம் எனக்கு 6 லட்சம் இருக்கிறது வேண்டாம், நான் உயிரோடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, எல்லாம் முருகன் பார்த்துக்குவான் அப்படின்னு முருகன் மண்டையில் போட்டாச்சு. கடைசியில் இவன் இந்த மாதிரி அவங்க அப்படின்னா, எல்லாம் முருகன் மண்டையில் தான்மா கொடுத்துட்ருக்கேன், அவனே பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க என்கிட்ட. ஒரு நாளைக்கு அப்படியே இருந்துட்டு இதே போல் நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நெஞ்சு வலிக்கு நான் ஒரு இது சொன்னேன், உங்களுக்கு வாயில் வருமானு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பையனோட செல் இருக்கு இல்லையா, அந்த பையனோட செல்லில் இந்த வேல்மாறல் போட சொல்லுங்கம்மா, ஒன்றும் இல்லைன்னா படிச்சிருக்கம்மா நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னா. அப்போ நான் அதில் எழுதி கொடுத்தது இந்த திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, இந்த மகா மந்திரம். அது ஒன்று சொல்லுங்க, ஃபஸ்ட்டு வேலும் மயிலும் துணைன்னு 6 தடவை சொல்லுங்கம்மா. சொல்லிவிட்டு, முருகா என்னுடைய இந்த நெஞ்சு வலிக்கு 6 லட்சம் இல்லை, நீயே எடுத்துக்கோ, உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, நான் உங்ககிட்டயே நான் தந்துட்டேன், அதனால் நீ இது சொல்லு. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு எழுதிட்டு, திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, நீ எல்லாம் பார்த்துக்கோ, திருத்தணையில் உதிச்சிருக்க, அப்போ நீயே பார்த்துக்க. ஏன்னா வேல்மாறல் நடந்தது திருத்தணையில், அங்கிருந்து தான் அம்மா கிட்ட வேல் வாங்கி திருச்செந்தூரில் போர் புரிந்தார், இதுதான் ஐதீகம். அப்போ அந்த வேலை பற்றின வேல் எதுக்கு, அறக்கரை அழிக்க தாய் கொடுத்த வேல், அந்த சக்தி கொடுத்த வேல், அது திருத்தணையில் வாங்கியிருக்கிற. அப்போ திருத்தணையில் தான் உதிச்ச வேல் அது. அப்போ அந்த வேலுக்கு அவ்வளவு சக்தி. அரக்கர்
என்பது என்ன? அரக்கனா? இல்லை, நமது நோய், நமது கெட்ட எண்ணங்கள், அதுதான் அரக்கன். இந்த அரக்கனை வேல் குத்தி கிழிக்கிறது, அதை நிவர்த்தி பண்ணுகிறது. அப்போ இந்த அம்மாவுக்கும் ஏதோ பாவம் ஒவ்வொன்றா நினச்சி 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 அந்த அம்மாவுக்கு நெஞ்சில், அதே போல் இந்த ஹார்ட்டில் 2 பிளாக்கு, ரத்த உடலை அடைப்பு இருக்குது. இந்த அம்மா இது சொன்னாங்க, இந்த திருத்தணையில் உதிர்த்தரல அதுன்னு. இந்த அம்மாவுக்கு வேற எதுவுமே தெரியல, திரைக்கடலை உடை தெரியும், அந்த உதிரம் அதை பற்றி தெரியாது. அந்த அம்மாவுக்கு இதை எழுதி கொடுத்தேன். அப்புறம் இந்த திரைக்கடலை அந்த ஒரு இது நான் எழுதி கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்டுக்கு போனாங்க, அதை அப்படியே கேட்டு அந்த திருத்தணையில் உதிர்த்தரில் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலு, இதை மட்டும் 108 தடவை அவங்க சொன்னாங்க. அப்படியே நாளாச்சு, எல்லாமே மறந்துட்டாங்க. எப்போவோ அவங்க டாக்டர் பரிசோதிக்க வர சொன்னாங்க. போனாங்க இந்த அம்மா. அங்கே போய் பரிசோதிக்கும்போது டாக்டர் கேட்டாங்களா, 2வது எடுத்திருக்காங்க இசிஜி, அது இதெல்லாம் எடுத்து பார்த்தா இல்லை, எக்கோ டெஸ்ட்டில் அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி சிம்டமே இல்லை. ஏம்மா உனக்கு இருந்ததெல்லாம் முதல் ரிசல்ட்டும் காமிச்சாங்க, இதில் இருக்குது இதில் இல்லை. இவங்களது தானா இல்லை சிஸ்டருக்கு மாறி போச்சா? யாருக்கும் மாறலை, அந்த முருகன் மாற்றினது. அவரோட வேலைக்கு அத்தனை சக்தி உண்டு. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது படித்தேன்னா இதே போல் நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் வேல் மாறலன்னு. தனியாக போகிறவங்களுக்கு பயம், அந்த பயம் மாத்திரக்கு அந்த முருகனோட துணை, அது ஒன்று. அதே போல் இங்கே நான் அந்த மந்திரம் படித்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த திருத்தணையில் உதிர்த்தருளும் அந்த இது நீங்கள் மொத்த பாடலையும் 64ஐயும் ஒலிக்க விட்டு கேட்டால் மகா புண்ணியம். தெரியலையா உங்களுக்கு நெஞ்சு வலி, அந்த கட்டி சம்பந்தமான இதுனா திருத்தணையில் உதிர்த்தருளும் அதையும் சொல்லி முடித்த பிறகு, ஃபஸ்ட்டு வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி முடித்த பிறகு பிள்ளையாரை வணங்கி முருகனை வணங்கி இந்த இது எல்லாருக்குமே தாய் தந்தர மனசில் எல்லாரையும் நினச்சி நீங்கள் இந்த மந்திரம் சொல்லிவிட்டு உங்களுக்கு எது வேணும், தனியாக இருக்க உனக்கு பயம்னா அந்த மந்திரம். உனக்கு அடைப்பு இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதெல்லாம் ரத்த சம்பந்தமானது தான். அது அடைப்பு இருக்குது, இருதய சம்பந்தம் கட்டு இருக்குன்னா நீ இந்த மந்திரம் சொல்லு. நீ 108 தடவை உனக்கு பிடிச்ச மந்திரம் சொல்லு, அந்த முருகனை பிடிச்சிக்கோ. அழகாக உண்மையிலே அந்த 108 நாள் ஆகும்போது போய் பரிசோதனை பண்ணி பாருங்க, நிச்சயமாக அந்த முருகன் காப்பாற்றுவார். அது இந்த மகா மந்திரம். அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு அதை படித்து காமிக்கிறேன், எந்த மந்திரம்னு நீங்கள் அதை பார்த்துக்கங்க. நம்ம தொகுத்தருளியவர் வள்ளிமலை சச்சிதானந்தர் அவங்க அருளியதான் இந்த மகா மந்திரம். வேலும் மயிலும் துணை திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே. இந்த மந்திரம் நீங்கள் 108 தடவை சொன்னாலே போதும். எந்த இதுவும் எனக்கு தெரியலை அப்படின்னா இதை மட்டும் சொல்லுங்க, அதுலேயும் ஒரு இது இருக்கும். அதே போல் நம்மளை யாராவது கெடுக்கிறாங்க, அதாவது கெடுக்கிறதுனா மனதளவில் உடல் அளவில் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, தெரிஞ்சும் தெரியாமையும் அடுத்தவர் நம்மை கெடுத்தால் நமக்கு சொல்ல வேண்டிய மந்திரம், துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அரக்களையும் எனக்கொரு துணையாகும். அந்த அரக்கர் கூட்டத்தை துதிக்கும் அடியவருக்கு முருகனோட இந்த பாட்டு ஒரு மகா மந்திரமாக நின்று நம்மளை காப்பாற்றும். அடுத்தது நம்ம தனிச்சு இருக்கோம், இதுவரை என் கூட துணையெல்லாம் இருந்தாங்க, என் மகன் இருந்தா, என் மருமக இருந்தா, என் கணவர் இருந்தார், இன்னைக்கு அவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனியாக இருக்கேன் முருகா, எனக்கு யாருமே இல்லை, நீயே எனக்கு துணையா இரு, என்னுடைய பயத்தை போக்கு அப்படின்னு அந்த பயமாற. நீ நடக்கிற பாதையில் உனக்கு பயமா? நீ இந்த மந்திரத்தை சொல்லு, இந்த மகா மந்திரத்தை சொல்லு. தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருக அடுத்திரவு பகற்றுணையதாகும் அப்படின்னு அந்த மகா மந்திரத்தையும் சொல்லுங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப அழகா உங்களை இது. அடுத்த ஒரு மகா மந்திரம், இதுதான் முக்கியமான உதர சம்பந்தமான, வயிற்றுல கட்டி இருக்கா, நெஞ்சில் கட்டி இருக்கா, உங்களுக்கு எந்த இடத்துல கட்டி இருக்கு, எங்கே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கா, பிளாக் இருக்கா, உதர சம்பந்தமான பிரச்சனை, உதிரம் சம்பந்தமான பிரச்சனை, நிறைய இரத்த போக்கு இருக்கு, உதிரம் போகவில்லை, எந்த காரணம், பெண்ணோ ஆணோ குழந்தையோ எவராயினும் இந்த மகா மந்திரத்தை சொன்னால் அடுத்த க்ஷணம், இது 108 படிக்கும்போது தினசரி 108 நீங்கள் சொல்லிட்டே வந்தேன், 48 நாளில் உங்களுக்கு இதுக்கு ஒரு பதில் நிச்சயமாக முருகன் தருவார். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். அடைத்திருக்கிற உதிரம் நிறைத்து விளையாடும். அது நம்மளை எத்தனை பெரிய அடைப்பாக இருந்தாலும் அது உடைஞ்சு அது கரெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு மகா மந்திரம்தான் நமது வேல்மாறல். வேல்மாறலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு.
முருக பக்தர்களை பற்றி நம்ம சொன்னோம். அந்த முருக பக்தர்கள் குழுக்கள் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து நான் பார்த்ததுலேயே வித்தியாசமான குழந்தைகளாக இருக்காங்க. இங்கே தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஆலங்குளத்தில் காலத்தி மடங்கிற ஒரு சிறிய ஊர் உண்டு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா காலத்தி விநாயகர் அப்படிங்கிற ஒரு மகா விசேஷமான ஒரு பிள்ளையார் உண்டு. அவர் அந்த காலத்தி மடத்தில் இருக்கிறதுனால அவர் காலத்தி விநாயகர் என்று பெயர் பெற்றார். அந்த ஊரில் சுற்று வட்டாரத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. விநாயகரும் இந்த சொன்ன மாதிரி சிவப்பிரசாதி தான். அப்படின்னா சீக்கிரமாக வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் சொல்லலாம். ஆதிமூல கணபதி பிள்ளையார் சுழி போட்டு தான் நீ காரியமே தொடங்கணும். எந்த காரியத்தை நீ பண்ணாலும் அவர் இல்லாமல் அணுவும் செய்யாது. அதனால் அம்மையப்பனை வணங்கி முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது பிள்ளையாரப்பனை வணங்கி, அடுத்தது அம்மையப்பனை வணங்கி, அம்மையப்பன்னா நம்ம சிவபெருமானும் பார்வதி அம்மையப்பனை வணங்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவங்களை வணங்கின பிறகு எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வணங்குங்கள். இங்கே காலத்தி மடம் என்ற ஊரில் காலத்தி விநாயகர் என்ற ஒரு பிள்ளையார் கோவில் உள்ளது. இந்த பிள்ளையார் மிகவும் விசேஷமான ஒரு பிள்ளையார். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லா விநாயகர் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு வலது பக்கம்தான் அவரோட தும்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த விநாயகர் ஒரு விசேஷமான இடது பக்கமாக அவரோட தும்பிக்கை இருக்குது. அது இங்கே ஒரு விசேஷம். அதை விட ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பக்தர்கள் குழு இருக்குது. அந்த குழுவோட பேரே பார்த்தீங்கன்னா காலத்தி மட விநாயகர் முருகப்பெருமான் பக்தர் குழு டீம்னு தான் அவங்க போட்டிருக்காங்க. இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் சுற்றியுள்ள இளைஞர்கள் முருக பக்தர் குழுக்களாக இணைந்து காலத்தி விநாயகர் முருக பக்தர்கள் குழு என்ற பெயரை கொண்டு வருடந்தோறும் மாலை எழுந்து அங்கே திருச்செந்தூர் போயிட்டு வருவாங்க. இப்படி 3 வருஷம் இவங்க போயிருக்காங்க. 3வது வருஷத்தில் அந்த முருகப்பெருமான் அவருக்கு கொடுத்த ஒரு பதில் என்னன்னா, அந்த குழந்தைகளோட அந்த நல்ல ஒரு பக்தி, அதை பார்த்து யாரும் பண்ண முடியாத ஒரு காரியம் அவங்க பண்ணியிருக்காங்க. 5 பொன் சிலையே முருகனுக்காக அவங்க எல்லாருக்கிட்ட இது பண்ணி ஒன்று போல மனசு இது பண்ணிட்டு அதை உருவாக்கி கொடுத்ததுக்கு மிகவும் பெருமை என்னன்னா நம்ம பிள்ளையார் தான் சொல்லணும். அந்த காலத்தி மட விநாயகரின் அருளால் நம்ம காலத்தி மட முருக பக்தர்கள் குழு இதை பண்ணியிருக்கு. இந்த பக்தர்கள் டீம் இளைஞர்கள் சின்ன வயசு, அவங்க அவ்வளவு அழகாக அது பண்ணியிருக்காங்க. அவ்வளவு பக்தி சிரத்தையாக அவங்க பாத யாத்திரை பண்ணி 3வது வருடத்தில் இந்த ஒரு 5 பொன் சிலையே முருகனுக்காக அவங்க உருவாக்கின பெருமை. அதுவும் இந்த கோயிலுக்கு அடுத்த ஒரு பெருமை என்னன்னு கேட்டால், இந்த கோவிலோட கொடிமரத்துக்கு பக்கத்தில் தென்புறத்தில் ஒரு வில்வ மரம் ஒன்று உண்டு. இந்த வில்வ மரத்துக்கு கீழே சிவபெருமானின் ஒரு லிங்கம் உண்டு. ஆனால் சாதாரண வில்வ மரத்தில் வேற எந்த மரமும் வராது. இந்த மரத்தோட ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய வில்வ மரத்தில் அரச மரமும் சேர்ந்து வருது. அது எப்படி கீழிருந்து வருதா ஒன்றும் இல்லை, அதோட மேலேயே அரச மரமும் இணைந்து வர்றது. அது அப்படின்னா நான் உன்னுடைய பிள்ளை தான், நான் உங்கூட தான் இருப்பேன்னு பிள்ளையார் சிவபெருமானிடம் சொல்வது போல் ஒரு காட்சி அது. அந்த வில்வ மரத்தில் அரச மரம் பிள்ளையாருக்குரியது, நான் உன்னுடன் தான் இருப்பேங்கிற மாதிரி பிள்ளையாரோட அந்த தலத்தில் இது ஒரு. மறுபடி இனி என்ன விசேஷம் என்றால், இவர் ஒரு விசேஷப்பட்ட பிள்ளையார் மட்டும் அல்ல, இந்த பிள்ளையாரிடம் எது கேட்டாலும் நடக்கும். இந்த பிள்ளையாருக்கு அப்படி ஒரு விசேஷம் உள்ளது. எந்த தடைப்பட்ட காரியமே இருந்தாலும், திருமண தடையா இவரிடம் வேண்டிக் கொண்டால் உடனடியாக நடக்கும். எப்போ வேண்டணும்? சனிக்கிழமை தோறும் தான் இவருக்கு வழிபாடு நடக்கிறதுங்க. இந்த சனிக்கிழமை அன்று இவருக்கு தேவையான பூஜையெல்லாம் செய்து இவரிடம் எந்த காரியம்னா, வேலை இல்லையா, குழந்தை இல்லையா, திருமணம் நடக்கவில்லையா, வேறு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்கள் வீட்டின் அனைத்து பிரச்சனைகளையும் இந்த காலத்தி மட விநாயகரிடம் சொன்னாலே போதும், அவர் அனைத்தையும் தீர்த்து வைக்கும் சக்தி உடையவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக இன்று இது சீரும் சிறப்புடன் நடந்து வருகிறது. இந்த கோவிலில் உங்களுக்கு எப்போ வரக்கூடிய பாக்கியம் இருந்தாலும்
நீங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த கோவிலில் உங்கள் எண்ணங்கள் யாவையும் எழுதி அங்கே சாமிக்கு வச்சு உங்கள் எண்ணங்களும் உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் அந்த விநாயகர் பெருமான், காலத்தி மட விநாயகர் பெருமானின் முன் வைத்து வணங்கினால் நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் யாவும் நிறைவேறிவிடும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தொடர்பான நிகழ்ச்சிகள் நாம் மேலும் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.